பார்க்க போறது என்னமோ டிஎம்கே விளம்பர கம்பெனியை பத்தி தான். ஆனா என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம என்னென்ன விஷயங்களை பத்தி எல்லாம் பேச போறோமோ பார்க்க போறோமோ அதை அப்படியே துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு. அவர் யதார்த்தமா பேசியிருக்கலாம். ஆனா எப்படி சார் நீங்க செய்யறத பத்தி நீங்களே ஒண்ணும் தெரியாம பேசுறீங்கன்னு எல்லாருக்கும் தோன்ற அளவுக்கு பேசியிருக்காரு. அந்த வீடியோவை நீங்களே பாருங்களேன். உண்மை எவ்வளவு சீக்கிரம் போய் சேருதோ அதை விட 2 மடங்கு 3 மடங்கு ஸ்பீடா ஒரு பொய் செய்தி போய் ஈஸியாக மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடும். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பாசிச கும்பல் இந்த பொய் செய்தி ஃபேக் நியூஸை பரப்புறதையே ஒரு அடிப்படை கொள்கையாக ஒரு ஃபுல் டைம் ஜாபாகவே பண்ணிகிட்டு இருக்காங்க. யாருன்னு நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. பொய் செய்திகள் மூலம் மக்களை குழப்பணும், அவங்களுடைய அறிவை மழுங்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதையே ஒரு நோக்கமாக எடுத்து பொய் கதைகளை கட்டுக்கதைகளை அவிழ்த்து விட்டுக்கிட்டே இருக்காங்க. எப்படி சோசியல் மீடியா முழுக்க பொய் செய்திகளும் வதந்திகளும் தான் உலா வந்துகிட்டு இருக்கான். நல்ல செய்தியை விட ஒரு பொய் செய்தி அப்படிங்கிறது தான் மக்களை பெருமளவுல ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உதயநிதி அவர்களே, நீங்க சொன்னது 100% உண்மை. ஏன்னா அதை பத்தி தான் நாங்களும் பேச போறோம். இப்போ சமீபத்துல சென்சேஷனலா போய்கிட்டு இருக்கிறது என்ன, முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஜெர்மனி பயணம் போயிருக்காரு. கிட்டத்தட்ட 3000 கோடிக்கும் மேல முதலீடு இருக்கிறதுக்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நிறைய போய்கிட்டு இருந்தாலும் கொலோன் பல்கலைக்கழகத்துல தமிழ் துறையில இருக்கக்கூடிய நூலகத்தை போய் பார்த்திருக்காரு அப்படிங்கிற விஷயம் தான். ஆனா இப்போ அதுவே ஒரு சர்ச்சையா மாறி இருக்கு. பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவரான திரு அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய எக்ஸ் தளத்துல ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதுல அவர் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, இந்த கொலோன் பல்கலைக்கழகத்துல தமிழ் துறை அப்படிங்கிறது போன வருஷம் அக்டோபர் மாதமே இழுத்து மூடப்பட்டுருச்சு அப்படின்ற தகவல் ஜனவரி மாதமே அபிஷியலா வெளிவந்துருச்சு. அப்படிங்கிறப்போ எப்படி தமிழ் துறையை இவர் போய் பார்த்திருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டு ஒரு மீமையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. முதலமைச்சர் சொல்லக்கூடிய இந்த பொய்களெல்லாம் பார்த்தா எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, பிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.